ஹலோ டியர் தமிழ் மக்களே. இன்றைக்கி விலாகில் எங்கே வந்திருக்கோன்னா பேம்பூ ஷாப்புங்க. அதாவது மூங்கில்லே வந்து பின்னி அப்படி விற்கிறாங்க. இது ஒரு ரோட்டு கடை தாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்க்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சு. இந்த கூடை பார்த்தீங்களா, இது வந்துட்டு 2500 நைரா, அதாவது நம்ம காசு வந்துட்டு ரூ. 125. இந்த மாதிரி ப்ராடக்ட்லாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. எவ்வளோ நாள் உழைக்கும்னு தெரியல. ஆனால் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 2700 நைரா, நம்ம காசு வந்து ரூ. 135. நம்ம ஊர்லலாம் இது வாங்கணுன்னா கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், 500 ருபீஸ்க்கு கம்மியாக வந்து சொல்ல வாய்ப்பே இல்லைங்க. நான் போன கடையிலலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த பேம்பூ கூடை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி, அதனால் வந்துட்டு பார்த்து நின்றுட்டேன். இது வந்து 2000 நைரா, ரூ. 100. அந்த தம்பி ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்லிகிட்டு இருந்தா அப்படி. சரி, ஓகே, நாமளும் ஒவ்வொன்றத்தையும் விலையை தூக்கி கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக பின்னியிருந்தாங்கங்க. மேபி அந்த மூங்கில் கொஞ்ச நாளில் விட்டு போகலாம். இது வாழை மட்டையும் இடையில கொடுத்து பின்னியிருந்தாங்க. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க. ஆனால் தண்ணி படாமல் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிட்டோன்னா உழைக்கும். இது பார்த்திங்களா, அந்த தோடு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. இது 2000 நைரா அப்படின்னு சொன்னான் அந்த பையன். அதாவது நம்ம காசு ரூ. 100. நான் அடிச்சு பிடிச்சி கம்மியாக கேட்டு வாங்கிட்டேன். அப்புறம் இது வந்துட்டு 3500, அதாவது 175 ருபீஸ் நம்ம காசு. எல்லாமேங்க, எல்லா ப்ராடக்ட்டும் அவ்வளோ நெருக்கி பின்னி, அப்புறம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க. இப்போ ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம் பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக நான் வாங்கியிருந்தேன். 1500ன்னு சொன்னான் அந்த பையன். அப்புறமா 1000 ருபீஸ்க்கு கொடுப்பா அப்படின்னு கேட்டு 1000 ருபீஸ் நைரானா நம்ம ஊர் காசு வந்து 50 ரூபா தான். அவ்வளோ டைட்டாக இருந்துச்சுங்க, அவ்வளோ நெருக்கமாக இருந்தது. வந்து ஆசாசியாக கிளிப்பெல்லாம் போட்டு வச்சுட்டேன். 50 ரூபா தானே நம்ம காசுன்னு சொல்லிட்டு. இந்த கூட பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தது. பூந்தொட்டி வைக்கிற மாதிரிலாம் கீழே வச்சுருந்தான். இது வந்துட்டு 4500 நைரா, நம்ம காசு வந்து 225 ரூபா. ஸோ இந்த மாதிரி எல்லா பொருளுமேங்க நல்லா ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஸ்டர்டியாக, அவ்வளோ ஒரு ஒர்த்துங்க. ஆனால் இந்த ஊர் ப்ராடக்ட்டை வந்து இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாங்க ரொம்ப சீப்பாக கிடைக்குது. இந்த ஊரில் என்ன காஸ்ட்லின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி தாங்க. அடேங்கப்பா! காய்கறி நம்ம ஊரில் 500 வாங்குறோன்னா இங்கே 2000 வாங்க வேண்டியதாக இருக்குங்க. அதை தவிர்த்து எல்லாம் நல்லா இருக்குது. இது வந்துட்டு ஏதோ குடுவையில் சொரக்காய் மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து பண்ணது போல் இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம இந்த உள்ள ஜிலு ஜிலுன்னு ஆட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணலாம் ஏதாவது குட்டி குழந்தைக்குன்னு கூட. அப்புறம் பார்த்திங்கன்னா மீதி எல்லா ப்ராடக்ட்டையும் நான் வந்து ஆசாசியாக ஒவ்வொன்றத்தையாக எடுத்து விலை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த தம்பி கூட கொஞ்சம் பொறுமையாக பதில் சொன்னாப்படி. அப்புறம் வந்துட்டு இது எவ்வளோன்னு கேட்டுட்ருந்தேன். இதுவும் அதே மாதிரி தான் வாய்க்கு வந்த பதில் சொல்லிகிட்டு இருக்கான். மொத்தத்தில் அவனுக்கு 1000 ருபீஸ் கிடைச்சாலே போதும்னு நான் பண்ணிட்டுருக்கு. அப்போயும் 2-3 பேர் வந்து வாங்கிட்டு தான் இருந்தாங்க. இதுவும் 3000 3500 ஏதோ சொன்னாப்படி. அப்புறம் வந்துட்டு இங்கே ஒவ்வொரு பொருளாக பார்த்தேங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெருக்கலாக பின்னி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்களா, அது ஃப்ரூட் பேஸ்கெட்டு. அப்போ நான் கேட்டேன், ஃப்ரூட் பேஸ்கெட்னால் யூஸ் பண்ணிக்கலாமான்னு. தாராளமாக வச்சுக்கலாம் அப்படின்னு. இன்னொரு நைஜீரியன் லேடி வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டு போனாங்க. இது ஃப்ரூட் பேஸ்கெட் தாங்க, சும்மா நிறுத்தி காட்டுறதுக்காக காட்டினேன். அப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பாருங்கள், இது இரும்பில் கொடுத்துருக்காங்கங்க, அந்த கட்டம் கட்டியிருக்கிறது ஃபுல்லாக. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து அந்த வயர் தாங்க, சணல் வயரா பேம்பூ வயரான்னு தெரியலைங்க. நம்ம ஊர் காசு 375 ரூபாங்க. உங்களுக்கு என்ன தோணும், இது உழைக்குமா உழைக்காதாங்கிறத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்புறமா வந்துட்டு இந்த புறாவை பார்த்துட்டு அதோட ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டாங்க. இது கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த வீடியோவில் காட்டின பொருட்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை பகிரவும். நன்றி. பைங்க. புறாவும் பறந்துடுச்சு.